பிஎன்ஒஎஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோஜிக் சயின்ஸ். இதுக்கான ஸ்கோப் என்ன, முடித்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஜாப்ஸ் வந்து கிடைக்கும், இது படித்து முடித்ததுக்கப்புறம் ஃபர்தராக என்ன ஸ்டடி பண்ணலாம், இல்லை இதுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கா, ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்களா காலேஜ் சைட்லேருந்து, இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருதுங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறக்காண்டி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எந்த காலேஜ்லேயும் வந்து பிளேஸ்மெண்ட் அசஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அண்டு மெடிக்கல் டாக்டர் கோர்ஸ்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம முடிச்சுட்டு ஓனாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு டாக்டருக்கும் வந்து ஒரு ஜாப் வந்து எந்த காலேஜ்லேயும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஓனாக போயிட்டு ஒரு ஜாபுக்கு வந்து தேடுறதா இருக்கட்டும், இல்லை ஓனாக வந்து கிளினிக் வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த கோர்ஸுக்கும் அதே மாதிரி தான். நம்ம முடித்ததுக்கப்புறம் நம்ம தான் வந்து சொந்தமாக கிளினிக் வச்சுக்கணும். அண்டு ஜாப் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது, நிறையா ஸ்கோப் இருக்குது இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் வி ஆர் கவரிங் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இன் கோர்ஸ் லைக் அக்குபஞ்சர், மசாஜ், கைரோ ப்ராக்டிஸ், ஆஸ்டியோபதி, ஃபிசியோதெரப்பி, யோகா, இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் வந்து இன்டகிரேட்டடாக தான் இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து ஒரு நியூட்ரிஷன், நம்ம ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக வந்து டயட் சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டாக வந்து இது பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரொஃபஸர் லைனில் வந்து நம்ம வந்து போகலாம், லெக்சரிங் பண்ணலாம் எல்லா காலேஜஸ்லேயும் போயிட்டு. லைக் 19 பிஎன்ஒஎஸ் காலேஜில் இருக்குது. ஸோ 19 பிஎன்ஒஎஸ் காலேஜ்லேயுமே வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு வேக்கன்சி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு லெக்சரிங் நம்மளுக்கு வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சைட்லேயுமே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லைக் மெடிக்கல் ரெக்குயர்மெண்ட் போர்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா எவ்ரி மெடிக்கல் சென்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து அலோகேட் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து ஒரு ஃபிசிஷியனாக வந்து அங்கே வந்து நம்ம வந்து வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து லைக் எம்பிபிஎஸ் ஹாஸ்பிட்டல்லையுமே கூட வந்து ஜாப் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. லைக் ஒரு ஒரு கன்சல்ட்டு டாக்டராக வந்து அங்கே வந்து நம்ம வந்து வேலை செய்யலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து சொந்தமாக வந்து கிளினிக்ஸ் வந்து போட்டுக்கலாம். அது ஒரு நார்மல் செட்டப்லேயும் இருக்கலாம். லைக் சிம்பிளாக ஒரு மசாஜ் டேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு அக்குபஞ்சர், ஒரு நியூட்ரிஷன் வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டப்பு, அப்புறம் ஒரு ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸு, இந்த மாதிரி வச்சு சிம்பிளாக பண்ணலாம். இல்லை பெருசாக நம்மக்கிட்ட அவ்வளோ வெல்த்தாக இருந்தோம் அப்படின்னா நம்ம பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டப் பண்ணி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஓனாகவே கிளினிக் வந்து ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்து ஒரு காலேஜஸில் போயிட்டு வந்து லெக்சரிங் பண்ணலாம். கெஸ்ட் லெக்சராக வந்து நிறைய காலேஜஸ் போகலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ராடில் கூட நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே இந்தியாவில் தான் வந்து பிஎன்ஒஎஸ்னால் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அது அந்தளவுக்கு ஃபெமிலியராக இல்லை. பட் அப்ராடில் வந்து ஈக்குவல் டு எம்பிபிஎஸ், அங்கே எம்பிபிஎஸ் எப்படியோ அதே மாதிரி வந்து பிஎன்ஒஎஸ் டாக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரிஸ் போனாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து வேலை கிடைக்கும்னு நீங்கள் வந்து நம்புங்க. கண்டிப்பாக வந்து வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி எந்த இதுவும் வேண்டாம், கன்ஃபியூஷனும் வேண்டாம். கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதை தவிர வந்து இது முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ இதை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வந்து எம்டி பண்ணலாங்க. இதில் லைக் நேச்சுரோபதி, யோகா, அக்குபஞ்சர், இதில் மூணுலேயுமே வந்து எம்டி சப்ஜெக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எந்தெந்த காலேஜஸ் அவைலபிள்னால் வந்து இங்கே செங்கல்பேட்டில் வந்து ஒரு நேச்சுரோபதி கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னா வந்து சென்னை கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது, அங்கேயும் வந்து நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணி பண்ணலாம் அப்படின்னா வந்து இங்கே எஸ்டிஎம் நேச்சுரோபதி காலேஜ் வந்து பெங்களூரில் இருக்குது, அங்கே வந்து அமௌண்ட் பே பண்ணி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் லைக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகிட்டால் நம்ம வந்து எம்டி வந்து பண்ணலாம். இந்த 3 சப்ஜெக்ட்லையும் எம்டி பண்ணலாம். செங்கல்பேட்டில் வந்து 3மே அவைலபிளாக இருக்குது. நியூட்ரிஷனில் எம்டி பண்ணோன்னா எஸ்டிஎம்மில் வந்து நியூட்ரிஷன் வந்து பண்ணலாம். இது போக வந்து நம்ம வேறு என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாம். லைக் எம்எஸ்சியில் வந்து படிக்கலாம். லைக் எம்எஸ்சி அனாட்டமி, எம்எஸ்சி ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி வந்து பண்ணலாம். நம்ம எம்எஸ்சியில் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து எது வேணாலும் இது முடிச்சுட்டு பண்ணலாம் நம்ம. ஸோ அதுவும் ஒரு வேல்யூ ஆடட் மாதிரி தான். ஓகேவா? அது முடிச்சுட்டு நம்ம லெக்சரிங் சைடில் போகணும் அப்படின்னா வந்து அந்த கோர்சஸ்லாம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம மாஸ்டர் எம்டி பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த 3லையுமே வந்து எம்டி பண்ணலாம் வித்து ஸ்டைஃபன். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கிறீங்க அப்படின்னா வித்து ஸ்டைஃபன்னா மாதம் ஒரு 40,000 கிட்ட வந்து செங்கல்பேட்டில் இருக்க நேச்சுரோபதி காலேஜஸில் வந்து ஸ்டைஃபனே தராங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்டே வந்து நம்ம எம்டி படிக்கிற மாதிரி படிக்கலாம். ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் தான். இது முடிச்சுட்டு அது பண்ணலாம். இந்த பிஎன்ஒஎஸ் வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸுங்க. ஸோ அதில் வந்து 4.5 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப்.
இப்போ எங்க காலேஜஸ்ல வந்து எப்படி இன்டர்ன்ஷிப்னா, ஆல் ஓவர் இந்தியால வந்து குடுப்பாங்க. மத்த காலேஜஸ்லயும் மேக்ஸிமம் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியால வந்து சென்டர்ஸ் வந்து டை அப்ல இருக்கும். ஸோ நம்ம வந்து எவ்ரி சென்டர் ஒரு 2 மந்த்ஸ், 2 1/2 மந்த்ஸ் இல்ல 3 மந்த்ஸ் ஒரு தடவ வந்து ரொட்டேட் பண்ணி விடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா சென்டர்லயும் வந்து நம்ம ஒர்க் பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தான் பே பண்ணணும். காலேஜ் சைட்லேருந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம பே பண்ணி ஒரு ஒரு இடத்துக்கா வந்து போயிட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து இன்டர்ன்ஷிப் பிராக்டிஸ் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் 5 1/2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஸ்கோப்ப பத்தி நான் வந்து பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன படிக்கலாம் இது முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னு பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன் வீடியோ. ஃபர்தரா வந்து பிஎன்ஒஎஸ்க்கான அப்டேட் அந்த 2024 அப்டேட் வந்து கண்டிப்பா வரும். ஓகேங்களா? அந்த நீட் எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து மேபி வந்து கவுன்சிலிங்கோட அப்டேட்ஸ் வந்து 2024 அப்டேட்ஸ் வந்து வரும். கண்டிப்பா வந்து வெயிட் பண்ணுங்க. ரெகுலரா வந்து வெப்சைட்ஸ வந்து செக் பண்ணிட்டே இருங்க. எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து அப்டேட் பண்றேன். நம்ம வீடியோஸ்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ கண்டிப்பா நான் வந்து அப்டேட் பண்றேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கோர்ஸ பத்தி வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்துட்டு வந்து கண்டிப்பா வீடியோவா மேக் பண்றேன். இல்ல பெர்சனலா பேசணும் அப்படின்னா வந்து நான் வந்து Instagram ஐடி வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வேணா குடுக்குறேன். ஸோ நீங்க அதில டெக்ஸ்ட் பண்ணீங்கனாலும் நான் வந்து என்ன டவுட்ஸா இருந்தாலும் கிளாரிஃபை பண்றேன். ஸோ கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.